அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது கவலையுற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் வெறியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழற்காற்று குமரி கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கரமான சதி செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம் இச்சமயம் இந்த இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுடலில் உயிரிருந்த காலத்தில் எத்தனை எத்தனை இன்ப துன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாளிகை நேரத்தில் மிச்சம் இருக்க போவது ஒரு பிடி சாம்பல் தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவே தான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகி பிடி சாம்பலாக போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டு போய்விட்டது. இந்த வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்கு ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்வதற்கு தான் வந்திருக்கிறான். அதை கேட்டு வைக்கலாமே. ஒருவேளை கொல்ல நுழைக்களத்தில் தான் நுழைந்த போது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன் தான் போலிருக்கிறது. அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியின் அருகில் மீன் சித்திரம் இருந்ததல்லவா? இவனிடம் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரியக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாகவே செலுத்தினான் வல்லவரையன். முதலில் புதிதாக லாடம் அடிக்க பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டி அடிக்க மனம் வரவில்லை. இங்கே எப்படியப்பா திடு திப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன். நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உன்னை நடு கடலில் கப்பல் பாய்மரத்தோடு விட்டு விட்டு வந்தோமே, எப்படி நீ தப்பி வந்தாய் என்று கேட்டான் தேவராளன். உனக்கு மட்டும் தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ? எனக்கும் கொஞ்சம் தெரியும் என்றான் வந்தியத்தேவன். மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்க் கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால் தான் நான் முன்னால் வந்து காத்திருந்தேன். ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்ன காரியம்? நீயே யோசித்துப்பார். அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி. உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்ல போவதில்லை. அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு தூண்டிக்கப்படும். நீ ஊமையாவாய். வந்தியத்தேவனுக்கு உடல் சிலிர்த்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த ஊமை பெண்களை பற்றி நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பி செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையில் இருந்தது போல் இங்கேயும் சேற்று பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமா இருக்கும். அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள். அதை எடுக்க வேண்டியது தான். தம்பி, நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே. வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடம் இருந்து தப்புவதற்கு சிறிது அவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து வர வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு, அது உனக்கல்லவா தெரிய வேண்டும். ரவிதாசன் எங்கே என்று திரும்ப கேட்டான் தேவராளன். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றிய பேச்சை தான் எடுத்திருக்க கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்து பேசிவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானா? என்ன தம்பி சும்மா இருக்கிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே? அதையாவது சொல். வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல் பதறினான். மேலே பேசுவதற்கு அவனுக்கு தயக்கமா இருந்தது. அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயா? அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயா? இல்லை, சத்தியமா இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான். ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம் என்று தேவராளன் கேட்டான். சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசம் இல்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது. தம்பி, நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே. சொன்னால் தானே கேட்கலாம். இந்த முல்லையாற்றும் கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு கிடைக்கும். நான் ஒன்றும் விரும்பவில்லையே. அது பொய். நீ யாரை நினைத்துக் கொண்டு உன் காதல் பாட்டை
பாடினாயோ அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம். எப்போது பார்க்கலாம்? தம்பி, இன்று இரவே பார்க்கலாம். இது என்ன கதை? தம்பி, கதையல்ல, அதோ பார் என்று தேவராளன் சுட்டி காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாக தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான். ஆஹா, அந்த பல்லக்கு எங்கே பார்த்திருக்கிறோம்? பழுவூர் இளையராணியின் பல்லக்கு அல்லவா அது? ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை வந்தியத்தேவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனி சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடு திரை தெரிந்தது. திரை அசைவது போலவும் இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்த புதர்களின் மறைவிலிருந்து 7-8 பேர் திடும் திடும் என்று எழுந்து பாய்ந்து வந்தார்கள். வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் அசைய முடியாதபடி பிடித்துக் கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணை ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கி கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டிக் கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்துக் கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதி விரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்வதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஒரே சமயத்தில் தாக்கியதும் திகைத்து போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பல்லக்கில் அவனை தூக்கி போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை. என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்களின் கட்டு சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டான். வந்தியத்தேவனுடைய கையின் கட்டுகளையும் காலின் கட்டுகளையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியம் அன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த 7-8 பேரையும் உதறி தள்ளிவிட்டு குதிரை மீது பாய்ந்தேறி செல்வதும் வந்தியத்தேவனுக்கு எளிதான காரியம். அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. அந்த பல்லக்கினுள்ளே ஓர் அபூர்வமான மனம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் வந்தியத்தேவனுக்கு உற்சாகத்தை அளித்தது. அதன் கவர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. அந்த பல்லக்கு தன்னை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கப் போகிறது. நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் பல இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தியத்தேவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலை காட்டியது. வர வர பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களை எல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. நம்மை என்னத்தான் செய்து விடுவாள், எதற்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்து விடலாமே, ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும். மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்பட போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துத்தான் வைக்கலாமே. நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் வந்தியத்தேவன் பார்த்த ஊமையரசி அவள் நந்தினியை போல் இருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுழன்றது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை இல்லை, இது தூக்கமில்லை. பகலிலே அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே. இது ஏதோ மயக்கம். இந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மனம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கைக்கட்டை அவிழ்த்துக் கொள்ள முயன்றான். முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான். அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்துக் கொள்ள பார்த்தான். கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது. வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்த போது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் வந்தியத்தேவன் இப்போது பல்லக்கில் இல்லை. விசாலமான ஓர் அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கியது. இங்கேயும் ஏதோ மனம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் பழைய மாதிரி மனமில்லை. அகில் புகையின் மனம் போல் தோன்றுகிறது. படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண்கொட்டாமல் வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வர்ணனைக்கு எட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம். எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு நந்தினியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒன்று போல் இருக்கின்றன
இருக்கின்றனவா? அல்லது அந்த மூதாட்டித்தான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றமளிக்கிறாளா? இனிய கிண்கிணிநாத குரலில், ஐயா, நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் வந்தனம் என்றான். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமல் போவது தானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கைவிரலில் இருந்து பனைமுத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கி மௌனமாக நின்றான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பி கொடுக்கலாம் அல்லவா? அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே. மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைத்தானே என்று கூறி நந்தினி தன் அழகிய மலர்கரத்தை நீட்டினாள். தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றி விட்டார். ஆகையால் அதை திருப்பி கொடுக்க இயலவில்லை. மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். என்னுடைய ஜென்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீர் அல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர். தேவி, நானாக கொடுத்து விடவில்லை. பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். வானர் குலத்தில் உதித்த வீராதி வீரர் பலவந்தத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் செய்தீரா? என்னால் நம்ப முடியவில்லை. தேவி, இங்கே இச்சமயம் நான் வந்திருப்பதும் பலவந்தம் காரணமாகத்தானே? ஐயா, உண்மையாக சொல்லும். நன்றாய் நினைத்து பார்த்து சொல்லும். பலவந்தத்தினால் மட்டும் நீர் இங்கே வந்தீரா? இஷ்டப்பட்டு வரவில்லையா? பல்லக்கில் ஏற்றப்பட்ட பிறகு கீழே குதித்து ஓடுவதற்கு உமக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று நந்தினி கேட்ட கேள்விகள் கூறிய அம்புகளைப் போல் வந்தியத்தேவன் நெஞ்சை துளைத்தன. ஆம் தேவி, இஷ்டப்பட்டுத்தான் வந்தேன். எதற்காக வந்தீர்? தேவி, தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வர செய்தீர்கள்? என் முத்திரை மோதிரத்தை திருப்பி கேட்பதற்காக. தேவி, அது மட்டும் தானா? இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என் கணவரின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பொக்கிஷ நிலவரையில் நீர் அன்றிரவு இருந்தீர் அல்லவா? வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்? எனக்கு தெரிந்திருக்காவிட்டால் அன்றிரவு நீர் தப்பி சென்றிருக்க முடியுமா? எனக்கும் தெரியும், பெரிய பழுவேட்டரையருக்கும் தெரியும். உம்மை அங்கேயே கொன்று போட்டு விடும்படி பழுவேட்டரையர் சுரங்கவழி காவலனுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பால் சென்றதும் நான் அந்த கட்டளையை மாற்றிவிட்டேன். அதனால் நீர் பிழைத்தீர். உம்முடைய அழகான நண்பன் ஆபத்துக்கு உள்ளானான். இல்லாவிடில் அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்துக்குவியல்களுக்கு பக்கத்தில் உம்முடைய எலும்புகள் இப்போது கிடைக்கும். வந்தியத்தேவன் வியப்பு கடலில் மூழ்கினான். அவள் கூறியவையெல்லாம் உண்மை என்று அவனால் நம்ப முடியவில்லை. உண்மை இல்லாவிட்டால் தான் அங்கு ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது? கடமைக்காகவாவது நன்றி கூற வேண்டியது அவசியம் என்று கருதி தேவி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். வேண்டாம், மனதில் இல்லாததை வெளியில் எதற்காக சொல்ல பார்க்கிறீர்? எனக்கு நன்றி செலுத்த முயல வேண்டாம். உம்முடைய உயிரை அன்று காப்பாற்றியதை பற்றி எதற்காக சொன்னேன் தெரியுமா? உம்முடைய நன்றியை எதிர்பார்த்தல்ல, மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். அங்கே இப்போது மிகவும் வலுவான காவல் போடப்பட்டிருக்கிறது, தெரிகிறதா? தேவி, மறுபடியும் அந்த பக்கம் போகும் உத்தேசமே எனக்கு இல்லை. அது ஏன் இருக்க போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமே உமக்கு இல்லையே. உம்மால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவனை என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வர செய்து அவனுக்கு வைத்தியம் செய்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உமக்கு திருப்தி தானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தை போல் சிநேக துரோகமும் உம்முடன் பிறந்ததா? நந்தினியின் வார்த்தை ஒவ்வொன்றும் விஷ அம்பை போல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஊடுருவி சென்றது. அவன் துடி துடித்து மௌனமா இருந்தான். உம்முடன் கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனை உமக்கு பதிலாக பிடித்து கொடுத்து அனுப்பினீர். அவன் என்ன ஆனான் என்று விசாரித்தீரா? தேவி, தங்களை கேட்க எண்ணினேன். உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதை சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்வேன். வந்தியத்தேவனுக்கு உடம்பை உலுக்கி உலுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிவதற்காகத்தான் தன்னை இவள் இப்படி பாடாய் படுத்தினாளோ என்று தோன்றியது. ஏமாந்து போக கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம். ஓஹோ, அதை பற்றி மட்டும் கேட்க கூடாது தான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராதென்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்? அதை பற்றியாவது எனக்கு சொல்லலாமா? வந்தியத்தேவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்தது. யாரை சொல்கிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான். ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்வதாக எண்ண வேண்டாம். அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாளே, அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா? இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் தன்னுடைய காதலர்கள் என்று சொன்னாள். அவள் பாக்கியசாலி. ஏனெனில் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண் முன் தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவமானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருளடைந்த பாழ் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவு நேரத்தில் படுத்திருந்ததுண்டா? வௌவால்களும் மாந்தைகளும் இறகுகளை சடசடவென்று அடித்துக் கொண்டு
அந்த இருண்ட மண்டபங்களில் உருவம் தெரியாத வடிவங்களாக பறந்து திரிவதை பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்து அலைகின்றன. இறகுகளை அடித்துக் கொள்கின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்து கொண்டு செல்கின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கிருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறி கொண்ட கண்களால் அங்கும் இங்கும் பார்த்தாள். வந்தியத்தேவனுடைய வைர நெஞ்சமும் கலங்கி போனது. ஒரு பக்கம் இரக்கமும் இன்னொரு பக்கம் என்னவென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிகொண்டன. தேவி, கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான் வந்தியத்தேவன். என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீ யார் என்று கேட்டாள் நந்தினி. நான் வானர்குலத்தில் வந்த ஏழை வாலிபன். தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? மானிட பெண்ணா அல்லது பேய் பிசாசா என்று கேட்கிறீரா? இல்லை தேவி, இல்லை. தேவலோகத்திலிருந்து தவறி விழுந்த தேவலோக பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? ஆம், தெய்வ சாபம் என் மீது ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதே இதுவரைக்கும் நான் அறியவில்லை. இதுவரையில் ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்து காட்டினாள். புதிதாக செப்பனிடப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான். பார்த்த உடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை தெரிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாகிய விஷ அம்பினால் அவன் துடிதுடித்து கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனெனில் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. தேவி, பார்த்தேன், வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரச குலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அத்தகைய வாள் தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது? அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் ஆயுதம் தான் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். நந்தினி ஒளி வீசிய அந்த வாளை எடுத்து ஆசையுடன் தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். பிறகு முகத்துடன் சேர்த்து கொண்டு தன் செவ்விதழ்களினால் முத்தமிட்டாள். நந்தினியின் முகம் அப்போது கபாலிகர்கள் பூசித்த இரத்த பலி கேட்கும் காளியின் கொடூரமான முகம் போல் இருந்தது. கத்தியை எடுத்து முன்போல் பக்கத்தில் வைத்ததும் அவளுடைய முகம் பழைய வசீகரத்தை அடைந்தது. ஆம், தெய்வம் எனக்கு அளித்திருக்கும் ஆயுதம் இந்த வாள். ஆனால் இந்த ஆயுதத்தின் பொருள் என்னவென்பதை நான் இன்னும் அறியவில்லை. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துருநீக்கி பதப்படுத்தி கூராக்கி வைத்து வருகிறேன். தாய் புலி தான் பெற்ற குட்டி புலியை பாதுகாப்பது போல் இதை நான் பாதுகாத்து வருகிறேன். அரேபிய நாட்டார் தங்கள் குதிரையை எவ்வளவு அன்புடன் பேணுகிறார்களோ அப்படி இதை நான் பாதுகாத்து வருகிறேன். நோய்வாய்ப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு வானமாதேவி பணிவிடை செய்வது போல் நானும் இந்த வாளுக்கு செய்து வருகிறேன். இதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் இன்னும் எனக்கு அறிவிக்கவில்லை. மலர் மாலை தொடுத்து பழகிய இந்த கைகளினால் இந்த வாளை எந்த கொடியவனுடைய விஷ நெஞ்சத்திலாவது செலுத்த வேண்டும் என்பது தெய்வத்தின் ஆணையோ அல்லது என்னுடைய மார்பில் என்னுடைய கையினாலேயே இதை செலுத்தி பெருகும் இரத்தத்தை ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்த இந்த உடம்பில் பூசிக்கொண்டு நான் சாக வேண்டும் என்பது தெய்வத்தின் சித்தமோ இன்னும் எனக்கு தெரியவில்லை. இந்த வாளை எனக்கு அளித்திருக்கும் தெய்வம் சமயம் வரும்போது அதையும் எனக்கு தெரியப்படுத்தும். அந்த சமயம் எப்போது வரும் என்று தெரியாதபடியால் இரவும் பகலும் எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்கிறேன். அழகிற்கு பெயர் போன பழுவூர் இளையராணிக்கு ஆடை ஆபரண அலங்காரங்களில் மிக்க பிரியம் என்பது நாடறிந்த செய்தி. இரவு பகல் 60 நாளிகையும் என் மேனியை அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன். பாவம் பெரிய பழுவேட்டரையர், அவருக்காகவும் அவருடைய கௌரவத்தை முன்னிட்டும் நான் இப்படி சதா சர்வ காலமும் சர்வ அலங்காரத்துடன் விளங்குவதாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். என் நெஞ்சில் கொழுந்து விட்டெறியும் தீயை அவர் அறிய மாட்டார். இதையெல்லாம் பிரம்மை பிடித்தவன் போல் கேட்டுக்கொண்டிருந்த வல்லவரையன் சுய உணர்ச்சியை வருவித்துக் கொண்டு, தேவி, பெரிய பழுவேட்டரையர் எங்கே என்று கேட்டான். ஏன், அந்த கிழவரை பார்ப்பதற்கு உமக்கு பயமாயிருக்கிறதா என்று கேட்டாள் நந்தினி. இல்லை தேவி, தங்களை பார்க்கவே நான் பயப்படவில்லையே. பழுவேட்டரையரிடம் எனக்கு என்ன பயம் என்றான் வந்தியத்தேவன். உம்மை எனக்கு பிடித்திருப்பதின் காரணம் அதுதான். எதனாலோ என்னை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். வீராதி வீரரும் எத்தனையோ போர்க்களங்களில் போரிட்டு உடம்பில் 64 பூண் சுமந்தவருமான பெரிய பழுவேட்டரையர் என்னை கண்டு பயப்படுகிறார். சின்ன பழுவேட்டரையர் காலனையும் கதிகலங்க அடிக்கக்கூடிய காலாந்தக கண்டர் என்னிடம் வரும்போது பயந்து நடுங்குகிறார். இந்த சோழ ராஜ்யத்தை ஏக சக்கராதிபதியாக ஆள விரும்பும் மதுராந்தக தேவர் என்னிடம் வரும்போது பயபக்தியுடன் வருகிறார். யமலோகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி கூட நான் அருகில் சென்றார் நடுங்குகிறார். ஒவ்வொரு தடவை அவர் என்னை கண்டு நினைவிழந்து விடுகிறார். இன்றைக்கு வந்தானே பார்த்திபேந்திர பல்லவன், அவன்
அவனுடைய அஞ்சா நெஞ்சத்தையும் வீரத்தை பற்றியும் வெகுவாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆதித்த கரிகாலரின் உயிர் தோழன் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் அருகில் வந்த அரை நாளிகைக்கெல்லாம் அவன் எப்படி அடங்கி ஒடுங்கி போய்விட்டான். ஆதித்த கரிகாலரிடம் உடனே போக வேண்டிய கடமையை மறந்து என்னை தொடர்ந்து வருகிறான். நான் காலால் இட்ட பணியை தலையால் நிறைவேற்றி வைக்க ஆயத்தமா இருக்கிறான். அதே சமயத்தில் என் அருகில் நெருங்கும் போது அவன் நடுங்குகிறான். அதை பார்க்கும் போது எனக்கு ஒன்று நினைவு வருகிறது. சிறு குழந்தையா இருந்த போது எரியும் நெருப்பை காண எனக்கு ஆசையா இருக்கும். நெருப்பின் அருகில் செல்வேன். தீயின் கொழுந்தை தொடுவதற்கு ஆசையுடன் கைவிரலை நீட்டுவேன். ஆனால் அதற்கு தைரியம் வராது. சட்டென்று விரலை எடுத்து விடுவேன். இம்மாதிரி எத்தனையோ தடவை செய்திருக்கிறேன். பார்த்திபேந்திரன் என் பக்கத்தில் நெருங்கி வருவதையும் பயந்து விலகுவதையும் பார்க்கும் போது அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்தது. அல்லவன் மட்டும் என்ன, நீர் யாருடைய தூதராக ஓலை எடுத்துக்கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பினீரோ அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படித்தான். நாங்கள் குழந்தைகளா இருந்த நாளிலிருந்து அவருக்கு என் மீது அளவில்லாத அன்பு, கூடவே ஒரு பயம். அதனால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிவிட்டது. ஐயா, உமது எஜமானரை நீர் மறுபடியும் சந்திக்கும் போது எனக்காக ஒரு செய்தி சொல்வீரா? சென்றதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன். நான் இப்போது அவருக்கு பாட்டி உறவு பூண்ட பழுவூர் ராணி. என்னை பார்ப்பதற்கு சிறிதும் பயப்பட வேண்டாம். அவரை நான் கடித்து தின்று விழுங்கிவிட மாட்டேன் என்று சொல்வீரா? தேவி, நான் உயிரோடு திரும்பி போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேன் என்பது நிச்சயமில்லை. அப்படி பார்த்தால் அவரிடம் நான் சொல்வதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. தங்களுடைய செய்தியை சொல்வதாக என்னால் உறுதி கூற முடியாது. தயவு செய்து மன்னிக்க வேண்டும். ஐயா, நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர் தான் தைரியசாலி. மனதில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறீர். ஆகையால் தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது. வானர்குல வீரரே, நான் அதிக பேரை பார்ப்பது கிடையாது. பழையாறை இளைய பிராட்டியை போல் ரதத்தில் ஏறி பிரயாணம் செய்வதில்லை. எங்கேயாவது போக வேண்டி நேர்ந்தால் மூடு பல்லக்கில் போகிறேன். எனக்கு யார் மூலமாவது ஏதேனும் காரியம் ஆக வேண்டி இருந்தால் அவர்களை மட்டும் தான் பார்க்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் கோழைகளா இருக்கிறார்கள். மனதில் உள்ளதை சொல்வதற்கு துணிவதில்லை. நீர் மனதில் தோன்றுவதை ஒழிக்காமல் சொல்கிறீர். ராணி, ஒழிப்பதில் பயனில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். தங்களுடைய கண்கள் ஊடுருவி சென்று அறிய முடியாத ரகசியம் எந்த மனிதனுடைய நெஞ்சிலும் இருக்க முடியாது. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உம்முடைய நெஞ்சில் உள்ளதைத்தான் நான் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. போனால் போகட்டும். பழுவேட்டரையரை பற்றி கேட்டீர். என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களுடன் பக்கத்து கிராமத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே கண்ணகி கூத்தும் வேலநாட்டமும் நடைபெறுகின்றன. சின்ன இளவரசரை பற்றி வெறியாட்டக்காரனிடம் ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். பைத்தியக்காரர்கள் யாரை கேட்க வேண்டுமோ அவரை பிடித்து கேட்காமல் ஜோசியக்காரனிடம் சென்றிருக்கிறார்கள். திரும்பி வருவதற்கு வெகு நேரம் ஆகும். ஆகையால் உம்மை அழைத்து வர செய்தேன். ஐயா, மறுபடியும் கேட்கிறேன். இளவரசரை பற்றிய உண்மை உமக்கு தெரியும் அல்லவா? அதை நீர் எனக்கு சொல்ல மாட்டீர் அல்லவா? இல்லை தேவி, சொல்வதற்கில்லை. இனிமேல் எந்த காரியத்திற்கும் புனைந்துரைப்பதில்லை என்றும் உண்மையே சொல்வதென்றும் இன்றைக்குத்தான் தீர்மானம் செய்து கொண்டேன். ஆகையால் இளவரசரை பற்றி சொல்ல முடியாது. சற்று முன்னால் கூட என் தீர்மானத்தை மறந்துவிட்டேன். மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் தன்னுடைய இடைசுருளை அவிழ்த்து அதற்குள்ளே இருந்த பனைமுத்திரை மோதிரத்தை எடுத்தான். தேவி, இதோ தாங்கள் அளித்த பனைமுத்திரை மோதிரம். இலங்கையில் பூதி விக்ரமகேசரியின் ஆட்கள் இதை என்னிடமிருந்து பலவந்தமாக கவர்ந்து கொண்டது உண்மைதான். ஆனால் சேனாதிபதி திருப்பி கொடுத்து விட்டார். இதோ தங்களிடம் சேர்ப்பித்து விடுகிறேன். பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று கூறி முத்திரை மோதிரத்தை நீட்டினான். நந்தினி அதை உற்று பார்த்து தான் கொடுத்த முத்திரை மோதிரம் அதுதான் என்று தெரிந்து கொண்டாள். ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக் கொள்ளும் வழக்கமில்லை. உம்முடைய நேர்மையை சோதித்து அறிவதற்காகவே கேட்டேன். சோதனையில் நீர் தேறிவிட்டீர். என்னுடைய ஆட்களை கொண்டு உம்மை சோதனை போடும் படியான அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீரே வைத்துக் கொள்ளலாம். தேவி, யோசித்து சொல்லுங்கள். இது என்னிடம் இருந்தால் மீண்டும் அவசியம் நேரும் போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உம்மை இப்போது மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கிலே ஏற்றி கொண்டு போக சொல்ல போகிறேன். உம்மை பிடித்த இடத்திலேயே திரும்ப விட்டு விடுவார்கள். நான் அதற்கு மறுத்தால் இந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்தும் கோட்டையிலிருந்தும் உம்மால் திரும்பி போக முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்குத்தான் வந்து கொண்டிருப்பீர். தேவி, இது பாழடைந்த அரண்மனையா? ஆம், ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு பல்லவர் ஆட்சியில் வெகு காலம் இருந்தது. அப்போது பல்லவ சக்கரவர்த்திகள் இங்கே கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தார்கள். பிறகு சோழ நாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில் வசித்தார்கள். விஜயலாய சோழர் காலத்தில் இங்கே பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிந்து தகர்ந்தது. அரண்மனையிலும் பாதி அழிந்தது. மிச்சம் அழியாமல் இருந்த பகுதியில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டை என்றும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டை என்றும் சொல்வார்கள். இரண்டிலும் உண்மை உண்டு. ஆனால் நன்றாக வழி தெரிந்தவர்களாலே தான் இதற்குள்ளே வந்துவிட்டு வெளியேற முடியும். என்ன சொல்கிறீர்? என்
தேவராளனின் நாட்களை அழைத்துக் கொண்டு போய்விட சொல்லட்டுமா, அல்லது நீரே வழி கண்டுபிடித்து சென்று விடுவீரா? இல்லை தேவி, வழி கண்டுபிடித்து செல்ல எனக்கு நேரமில்லை. என்னை அழைத்து வந்தவர்களே திரும்ப அழைத்து செல்லட்டும். ஆனால் நான் போவதற்கு முன்னால் என்னை தாங்கள் அழைத்து வரும்படி சொன்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேறொன்றும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நல்லது. நீர் கேட்கிறபடியால் சொல்கிறேன். பறக்கும் குதிரை ஒன்று எனக்கு வேண்டும். உம்மால் முடிந்தால் சம்பாதித்து வந்து கொடுக்கலாம். தேவி, பறக்கும் குதிரை என்றா சொன்னீர்கள்? ஆம், பறக்கும் குதிரைதான் தேவி. பறப்பது போல் அதிக வேகமாய் ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையை சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, என்னால் அத்தகைய குதிரை மேல் ஏறவே முடியாது. பூமியில் கால் வைத்து ஓடும் குதிரையை நான் சொல்லவில்லை. பறவைகளைப் போல் இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லும் குதிரையை சொல்கிறேன். அம்மாதிரி அதிசய குதிரைகள் இந்த பூ உலகில் எங்கேயோ இருப்பதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். அத்தகைய இறகுள்ள பறக்கும் குதிரைதான் எனக்கு வேண்டும். தேவி, எதற்காக? சொர்க்க லோகத்துக்கு பறந்து போவதற்காகவா? என்னை பார்த்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளாக தோன்றுகிறதா? அத்தகைய புண்ணியம் செய்தவள் நானல்ல, கொடிய பாவங்கள் பல செய்தவள். தேவி, சொர்க்கத்தில் உள்ளவர்கள் புண்ணியம் மட்டும்தானா செய்கிறார்கள்? அங்கேயும் பாவங்கள் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரம் தேட பூ உலகத்துக்கு வருகிறார்கள். வந்த காரியமானதும் சொர்க்கத்துக்கு போகிறார்கள். இல்லை, எனக்கு சொர்க்கத்துக்கு போக விருப்பமில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கிறது. அதன் நடுவில் சில மொட்டை பாறைகள் இருக்கின்றன. புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அவற்றில் சில முளைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் அந்த முளைகளில் திகம்பர ஜைனர்கள் இருந்து தவம் செய்தார்கள். இப்போது பாம்புகளும் நரிகளும் அவற்றில் வசிக்கின்றன. தேவலோகத்து அமராவதி நகரை காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பாறைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவை. தேவி, தங்களுடைய ஆசை அதிசயமானது தான். பறக்கும் குதிரை கிடைத்தால் அந்த பாலைவனத்துக்கு போவேன். பிறகு அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து செல்வேன். இலங்கையில் வானை மூட்டும் மலைகளும் அம்மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்கின்றனவாம். இந்த சோழ நாட்டில் காணப்படும் எருமை மந்தைகளைப் போல் இலங்கை காடுகளில் யானை மந்தைகள் திரியுமாம். அவற்றையெல்லாம் பார்ப்பேன். இன்னும் அப்பால் பாண்டிய நாட்டு பாலைவனத்தை போல 16,000 மடங்கு விசாலமான பாலைவனங்கள் ஒரே வெண்மணல் காடாக இருக்குமாம். பகல் வேளையில் அங்கே எரியும் தீயின் மத்தியில் இருப்பது போலவே தோன்றுமாம். அங்கே எல்லாம் போக விரும்புகிறேன். இன்னும் அப்பால் போனால் கடும் குளிர் காரணமாக கடல் நீர் உறைந்து கெட்டிப்பட்டு மனிதர்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமாம். பறக்கும் குதிரை மேல் ஏறி சென்று அந்த இடங்களை பார்க்க விரும்புகிறேன். தேவி, என்னால் அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் தாங்கள் கூறிய சில இடங்களுக்கு போக சுலபமான வழி இருக்கிறது. ஒரு நல்ல படகிலே ஏறினால் அரை நாளில் இலங்கைக்கு போகலாம். ஐயா, அந்த வழி எனக்கு தெரியாத வழி அல்ல. ஆனால் எனக்கு கடலை கண்டால் பயம். கப்பலில் ஏறுவதென்றால் பயம். நதியை படகில் ஏறி கடக்கும் போது படகு அசைந்தால் கூட பயம். ஆகையால் உம்முடைய யோசனை எனக்கு சிறிதும் பயன்படாது. நீர் போய் வரலாம் என்று கூறி நந்தினி எழுந்தாள். தேவி, வேறொன்றும் தாங்கள் என்னிடம் சொல்வதற்கு இல்லையா? இல்லை. என்ன ஐயா, நீர் ஏதோ சொல்ல விரும்புவது போல் காண்கிறது. தேவி, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதற்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு தாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கவில்லையா? அனுராதாபுரத்தின் வீதிகளில் இருண்ட நிழலில் தனியாக நின்றிருக்கவில்லையா? இல்லவே இல்லை. பழுவேட்டரையரின் அரண்மனையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அப்பால் சென்றதே இல்லை. உமக்கு ஏன் அத்தகைய சந்தேகம் உதித்தது? தேவி, இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு தங்களை பார்த்தேன். பறக்கும் குதிரை என்றெல்லாம் சொல்கிறீர்களே, ஒருவேளை உண்மையில் அத்தகைய குதிரை தங்களிடம் இருக்கிறதோ, அதில் ஏறி அங்கு வந்தீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் இப்போது போல் ஆடை ஆபரணங்கள் புனைந்து அலங்காரமாக இருக்கவில்லை. சாதாரண சேலை ஒன்று மட்டும் உடுத்தி ஒருவித ஆபரணமும் புனையாமல் கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டு நின்றீர்கள். அந்த பெண் தாங்கள் அல்லவா? இல்லை, நான் இல்லை. ஐயா, நீர் கூறும் அந்த பெண் வாய் திறந்து ஏதாவது பேசினாளா? இல்லை தேவி, ஜாடையினாலே தான் பேசினாள். ஆனால் தங்களுக்கு மந்திரவாதிகளுடன் பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால் தங்களுடைய வடிவம் அங்கே வந்திருக்கலாம் அல்லவா? ஐயா, நானோ என்னுடைய சரீரமோ இல்லை என்றால்? தேவி, தங்கள் வடிவத்தை போன்ற பேச முடியாத பெண்ணாக அவள் இருக்க வேண்டும். நந்தினியின் பார்வை எங்கேயோ வெகு தூரத்தில் சென்றிருந்தது. ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். ஐயா, சற்று முன்னால் எனக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்புவதாக சொன்னீர் அல்லவா? அது தாங்கள் உண்மையாக சொன்ன வார்த்தைகள் தானே? ஆம் தேவி, சந்தேகமில்லை. அப்படியானால் இதை கேளும். எப்போதாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த பெண்ணை பார்க்க நேர்ந்தால் அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பியும். அது முடியாவிட்டால் என்னையாவது அவளிடம் அழைத்து கொண்டு செல்லும் என்றாள் நந்தினி. அரை நாளிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லையாற்றங்கரையில் நின்றான். அவனுடைய குதிரையும் பக்கத்தில் நின்றது. அவனை அங்கே அழைத்து வந்தவர்கள் ஒரு நொடியில் மறைந்து விட்டார்கள். தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லையாற்றங் கரையோரமாக குதிரையை மெதுவாக செலுத்திக் கொண்டு வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செய்தான். 3ஆம் ஜாமத்தில் வால் நட்சத்திரம்
நட்சத்திரம் அதன் பூரண வளர்ச்சியை அடைந்து வானத்தில் ஒரு நெடிய பகுதியை அடைத்துக் கொண்டு காணப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் பயத்தை விளைவித்த அந்த வால் நட்சத்திரத்தின் காரணமாக உண்மையிலேயே ஏதேனும் விபரீதம் ஏற்பட போகிறதா, அல்லது இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கை தானா என்று அடிக்கடி வந்தியத்தேவன் சிந்தனை செய்தான். நந்தினியின் நினைவும் இடையிடையே வந்து கொண்டிருந்தது. அவள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வந்தியத்தேவன் மனதில் நன்கு பதிந்திருந்தன. முதல் தடவை தஞ்சை அரண்மனையில் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சி இப்போது மறைந்துவிட்டது. ஏதோ பயங்கரமான துன்பங்களில் அடிபட்டவள் என்ற எண்ணத்தினால் ஒருவித அனுதாபமே உண்டாகி இருந்தது. ஆயினும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பவை மர்மமாக இருந்தபடியால் ஒரு பக்கத்தில் கோபமும் இருந்தது. ஒப்பில்லாத அழகோடு ஏதோ ஒருவித மாயசக்தி உடையவள் என்றும் தோன்றியது. ஆகையால் அவளுடன் இனி எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பனைமுத்திரை மோதிரத்தை அவள் திருப்பி வாங்கி கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாய் இருக்கும். அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டாளே, நதியிலே எறிந்து விடலாம். அதற்கும் மனம் வரவில்லை. இந்த அபாயகரமான காலத்தில் அது மீண்டும் சமயத்துக்கு உபயோகப்படலாம். எதற்காக எறிய வேண்டும்? பழையாறைக்கு சென்று இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லிவிட்டால் அப்புறம் அதை எறிந்தே விடலாம். இம்மாதிரி தொல்லையான காரியங்களில் பின்னர் ஏற்றெடுக்கவே கூடாது. இரவு 4ஆம் ஜாமத்தில் கிழக்கு திசையில் வெள்ளி முளைத்தது. சுக்கிரனை எதிரிட்டுக் கொண்டு போகக்கூடாது என்று வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டிவிட்டு தானும் தரையில் படுத்து சிறிது உறங்கினான்.